வார்டு புறக்கணிக்கப்படுவதால் பொதுமக்களின் விமர்சனத்திற்கு உட்பட்டு பதவி விலகப் போவதாக கூறும் கவுன்சிலர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகே உள்ள பள்ளத்தூர் பேரூராட்சி 14வது வார்டு கவுன்சிலர் சரோஜா நாராயணன். இவர் நமக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தலைவர் பதவிக்கு என்று தன்னை திமுக வார்டில் நிற்க வைத்ததாகவும், பின்னர் பணம் பலம் கொண்ட ஒரே காரணத்திற்காக காங்கிரஸ் நபருக்கு தலைவர் பதவி தாரைவாக்கப்பட்டதாகவும், இதனால் தனது வார்டு பகுதியில் மக்கள் சார்ந்த பிரச்சினைகள் புறக்கணிக்கப்படுவதாகவும், இதனால் வார்டு பகுதி மக்களின் விமர்சனத்திற்கு ஆளாகி வருவதாகவும், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கில் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக சரோஜா நாராயணன் நம்மிடம் தெரிவித்தார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிறைந்து காணப்படுவதுடன் அப்பகுதியின் அமைச்சர் மீது விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. இதை மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் என்பது கட்சியினர் கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக அண்ணாதுரை சொக்கலிங்கம், மாவட்ட செய்தியாளர். டிஎம்கே கட்சியிலிருந்து தலைவர்னு சொல்லி தலைவர் கேண்டிடேட்டை சீட்டே கொடுத்தாங்க. பல பேருக்கு போராட்டத்துக்கு இடையில நான் இன்னும் ஜெயிச்சு வந்தேன். தலைவர் நான் தானே அறிவிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ்காரங்க பெரிய ஆள், அவங்க பணத்துலையும் செல்வாக்குலையும், அதனால தலைவர் அவங்க ஆனாங்க. ஆனால் எனக்கு வேலையும் செஞ்சு கொடுக்காம என்னோட வாட எல்லா விஷயங்களையும் புறக்கணிக்கிறாங்க. முதல்ல ஒரு ஹீரோ இருந்தாங்க, அவங்கள வச்சு நான் சில ரோடுகள் மட்டும் வாங்கிட்டேன். குடிநீர் வசதி ஒழுங்கா இல்லை, வடிகால் வசதி ஒழுங்கா இல்லை, இப்படி சின்ன சின்ன நிறைய வேலைகளை எனக்கு செஞ்சு கொடுக்காம புறக்கணிக்கிறாங்க. இங்கேயும் வந்தால் நான் சொல்கிற எதையும் அவங்க கேட்கறதும் இல்லை. அதனால பொதுமக்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது தவிர்க்கிறதுக்காக நான் ரிசைன் பண்ணுறேன்.